லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. இன்று போய் நாளை வா என்பது போல் திமுக ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் மீதான வழக்குகள் நாளுக்கு நாள் தீவிரத்தை எட்டி வருகிறது. இதில் செந்தில் பாலாஜியின் பெயரை தவிர்க்கவே முடியாது. கரூர் சம்பவத்திற்கும் செந்தில் பாலாஜி மீதான வழக்குக்கும் தொடர்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. கரூர் சம்பவத்திற்கு திமுக தான் காரணம் என்பது தாவேகாவின் தீர்க்கமான முடிவாக இருக்கிறது. கரூர் பிரச்சாரத்தில் தாவேக தலைவர் விஜய் பேசும்போது செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருந்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு அண்மையில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கரூரில் தீர்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது என்று சூளுரைத்திருந்தார். உயிரிழந்த 41 குடும்பத்தினருக்கு அரசு பணி என்பதுதான் கரூரின் அடுத்த சர்ச்சையாக மாறியது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கிளை அவர்களின் அரசு பணியை ரத்து செய்து உத்தரவிட்டது. இப்படி கரூரை சுற்றியே அரசியல் பரபரப்புகள் இருந்து வரும் நிலையில் செந்தில் பாலாஜியின் இல்லத்தில் சோதனை நடத்தியது லஞ்ச ஒழிப்புத்துறை. கரூரில் மட்டும் அவர் தொடர்பு கூடிய 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. கரூர் சம்பவம் என்பது தாவேகாவின் பயணத்தில் மறக்க முடியாத ஒரு துயர சம்பவமாக இருக்கும் நிலையில் அதன் பழிவாங்கும் நடவடிக்கையாகவே வழக்குகள் வட்டமடிக்கிறதா என்பது கேள்வியாகவே இருக்கிறது. செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாமல் KN நேரு, ஏவா வேலு உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் டார்கெட் பட்டியலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. வழக்கமாக ஒரு கட்சி ஆட்சி கட்டிலில் அமரும் போது முந்தைய ஆட்சியின் வழக்குகளை தூசி தட்டி எடுப்பது வழக்கம். அப்படித்தான் திமுக மீதான வழக்குகள் இருப்பதாக சொல்லப்பட்டாலும் கரூர் சம்பவத்தை ஆறாத வடுவாக மாற்றியதற்கு பழிவாங்கவே தாவேக அரசு அம்புகளை எய்தி வருவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க.